ஃபைனலாக ஒரு முடிவை நோக்கி உங்களுடைய பர்சன் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஒரு முடிவு, என்ன ஒரு ஃபைனலாக அப்படின்றபடி ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. ஸோ ஏதோ ஒரு ஒரு டெசிஷனில் உட்காந்துருக்காங்க. ஸோ அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில் பார்ப்போம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் ஆல்சோ கனெக்ட் பண்ணலாம். சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய பர்சனுக்கு ஒரு சில விஷயம் ஆக்சுவலி லைஃப்பில் முடிஞ்சது தான். ஆனால் அது மறுபடியும் வேணும்னு கேட்குறாங்க. அது முடிய வேண்டாம். இப்போ அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னா, குட் பை அப்படின்னு சொன்ன இடங்கள், சொன்ன விஷயங்கள் குட் பையாக இருக்க வேண்டாம். அது இருக்கட்டும் லைஃப்பில். அது இப்போது நீங்கள் இருக்கீங்கன்னா, இப்போ உங்கள் விஷயத்துல குட் பைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட, இல்லை வாய் விட்டு சொல்லலைனாலும் அவங்க நடவடிக்கையிலே தெரிஞ்சிருந்தா கூட சம்வேர் யோசிக்கிற மாதிரி இருக்குது. யாருக்கும் குட் பை சொல்ல வேண்டாம், லைஃப்பில் அவங்க ஒரு பார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்குது. ஏன்னா இந்த டைமில் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைங்க. அதாவது ஒரு நிறைய வைடாக அவங்களால திங்க் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், ஏதோ ஒரு விஷயம் நான் செய்யணும், சொல்லணும், இதுதான் ஃபைனல், இதுக்கு மேலே இதை போட்டு நம்ம டம்ப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு அழுத்தங்கள்னால ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அது வைடாக யோசிச்சுட்டு எடுக்கிறாங்கன்னா கிடையாது. இப்போ அவங்களோட பிரச்சனைகள் மோஸ்ட்லி என்னவா இருக்குன்னா, எங்கே சுற்றினாலும் ஏதோ ஒரு வழியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். பட் இருந்தாலும் அதில் நீங்களுமே உங்களோட ப்ராப்ளமுமே ஒரு பார்ட்டாக தான் அங்கே இருக்குது. ஆனால் அதே மாதிரி அந்த பர்சனுக்கு இப்போ எங்கேயோ கொஞ்சம் ஒரு 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 சில ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள் பழைய பாஸ்ட் அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளார வருது. அதாவது இந்த பாஸ்டில் நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் இருந்த டைமில் ஒரு ஷார்ட் டைமாக இருந்திருந்தாலும் ஒரு நல்ல பேசிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்றது இருந்திருக்கும். மேபி ஒரு சேட்டிங்கே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருந்தாலும் அந்த சேட்டிங்கில் நல்லா இருந்திருக்கும். ஒரு மணி நேரம் இல்லை நைட்டு ஃபுல்லாக சேட் பண்ணுறீங்க, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் பண்ணியிருந்தா கூட அது ஒரு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நேரில் மீட் பண்ணுறதை விட சேட்டில் நிறைய மனசு விட்டு பேசியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேலே ஆசைப்படுறாங்க. எமோஷன்ஸ் கேட்குது இப்போ அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அதனால தான் குட் பைங்கிற வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு 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 மெசேஜ் இல்லை ஒரு தாட்டோ என்ன வருதுன்னா, இவங்க எந்த ஒரு விஷயத்துக்கு இல்லை எதுக்கோ குட் பைன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வேண்டான்னு முடிவு எடுத்துகிட்டு போனாலும் அது பின்னாடி வருது திரும்ப லைஃப்பில். ஸோ உங்கள் விஷயத்துலையுமே ஒரு வெறுப்பு இருக்குது, இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற தாட் இருந்தாலும் ஒரு ஆசைகள்ங்கிறதும் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த ஒரு அதுதான் சொல்கிறல, அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. சரி, ஓகே, குட் பை சொல்ல வேண்டாம், ஆசைகள் இருக்குது, என்ன தான் அடுத்த முடிவு அப்படின்ற ஒரு 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 குழப்பங்கள் இன்னும் இருக்குது அவங்களுக்கு. காலையில் ஒரு டெசிஷன், ஈவினிங் ஒரு டெசிஷன்ற ஒரு நிலைமையில் இருக்குது இந்த பாண்டிங். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க ரொம்ப தெளிவான முடிவு எடுத்து வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய வீக்னஸ் வெளியே தெரியக்கூடாது. இனிமேல் அவங்களோட வீக்னஸ் வெளியே தெரியக்கூடாது. அதே மாதிரி பணம்ங்கிற ஒரு விஷயம், அதாவது ரிலேஷன்ஷிப் வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பணம்ங்கிற ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. சரி, இந்த பர்சனுக்கு என்ன அப்படின்னா, லைஃப்பில் அந்த ஒரு பணம்ங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஆசைகளை கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் அதோட கனெக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஒரு பக்கம் இவங்களுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது அவங்களுக்கே புரியல, ஒரு கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸ். அவங்க பேசணும், அவ்வளோதான், எனக்கு கனெக்ட் ஆகணும். அதுக்கு என்கிட்ட உட்காந்து ரீசன் கேட்காதீங்க.
இப்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து சரி ஏன் இவ்வளோ நாளாக இல்லாமல் நீ ஏன் இப்போ வர, உனக்கு இப்போ தான் என் நினப்பெல்லாம் வருதா அப்படின்னு நீங்கள் 1008 கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவங்களோட இமோஷன்ஸ் எந்த லெவலில் உங்ககிட்ட வந்தாங்கன்னெலாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் வரணும், அவ்வளோதான். பேசணும், ஆசை இருக்குது. அந்த சொன்ன குட் பை எனக்கு வேண்டாம், பேசுகிறோம் கொஞ்ச நாள் பேசுகிறோம், இல்லை பேசுகிறனாலுமே லைஃப்பில் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு 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 விஷயம் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? காலேஜ் சொசைட்டி நினச்சி பயப்படுறாங்க, இல்லை மற்ற பர்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, கேலி செய்வாங்க. இதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்துறியே, என்னமோ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பாண்டிங் கடைசி வரைக்கும் வருங்கிற மாதிரி அத்தனை சீன் போட்ட, இப்போ என்ன ஆச்சு? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டர்ன் பண்ணிடுவாங்களோ, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி வந்து பேசணும், கனெக்ட் ஆகிறது அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எக்காரணத்தை கொண்டு மணிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இதனால் இழப்புகள் வரக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவாக இருக்காங்க. ஸோ அவங்களோட எடுக்கிற டெசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஓவர் திங்கிங் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் விஷயத்தெல்லாம் இடையில ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு கட்ட டெசிஷன் வந்திருக்கு, ஆனால் ஓவர் திங்கிங் இருக்குது. இப்போது யாரோட அட்வைஸும் அவ்வளோக்கும் கேட்க விரும்பலை. தனக்கு என்ன ஒரு தாட்ஸ் வருதோ அதுதான். இப்போ சுற்றி இருக்கவங்க 4 அட்வைஸ் சொல்லி அது கேட்டிருந்தா பரவாயில்ல. அவங்களுக்கு வர தாட்ஸ் அந்த ஒரு டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும், அது உடனே அது பிடிச்சிக்கிட்டு உட்காரது அப்படின்றபடி தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் வந்து அவங்க உங்களை விட்டுட்டு போனப்போ நீங்கள் அழுதது, சிரமப்பட்டது, அவங்களுக்கு அமைச்ச மெசேஜஸ் அவங்க வந்து பார்த்துருக்காங்க தான். அதை அஃப்கோர்ஸ் இக்னோர் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் அதனோட தாக்கங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்குது. சரி, உங்களுடைய பர்சன் வந்து இந்த பர்சன் ரொம்ப ஒஸ்டஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, ஆனால் செல்ஃபிஷ். சேர்க்க சம்டைம்ஸ் சரி இருக்காது. நல்ல பர்சன் தான், மாற்றணும்னு நினச்சா மாற்றலாம் தான், ஆனால் சேர்க்க சரியில்லை. யாருமே உங்களை தாண்டி யாருமே வந்து அவங்களுக்கு ஒரு லைஃபோட ஒரு பிடிப்பை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, பயத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் விஷயத்தில் அவங்க நிறைய பண்ணினதே பயந்ததுனால தான். ஏன்னா லைஃப்பில் ஆல்ரெடி அவங்க நிறையா ஏமாந்துருப்பாங்க, இல்லை இவங்க ஏமாற்றி அதனால 4 வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்த பர்சன் தான். ஸோ ஒரு பயம், அந்த பயத்தால் அவங்க எடுத்த எல்லா முடிவுகளும் அவங்களுக்கு எதிராக தான் நின்றுருக்கு. ஈவன் உங்கள் விஷயத்துலையும் ஆல்சோ. அதாவது இவங்களோட மிகப்பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங், கம்பேரிஷன். அதுதான் மிகப்பெரிய வீக்னஸ். அதை மாற்ற முடியாதுங்க, உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் மாற்றவே முடியாது. ஸோ ஃபைனலி பேசி பார்க்குற எண்ணங்கள் வரும், யூ கேன் சேஞ்சஸ் தெரியும். ஆனால் உங்களுடைய ரியாக்ஷன்ஸுமே ஃபைனலி டிசைட் பண்ணும். இப்போ என்னென்னா, சரி ஓகே நான் இந்த தாட்டை வந்து வச்சுருக்கேன், பேசுவோம். உங்ககிட்ட எப்படின்னா பேசக்கூடிய சான்சஸ் கிடச்சா பல டைம் யோசிச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தால் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அவங்க வந்து பேசணுன்னு ட்ரை பண்ணாலுமே நேரடியாலாம் வந்து இந்த பிரச்சனையை பற்றியே பேச மாட்டாங்க. மறைமுகமாக நீ என்ன பண்ணுற, உன் லைஃப் இப்போ எப்படி போகுது, நீ எப்படி நல்லா இருக்கியா, ஹெல்த் எப்படி, அப்படி வருவாங்க. சுற்றி வந்து அவங்க கேட்கணுங்கிற விஷயத்த மறைமுகமாக கேட்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், அது நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்குது. ஒரு சில பேருக்கு இவங்க பேச வந்தாலும் மறைமுகமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது இல்லையா, வேறு யாரையாவது வச்சு மூவ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட பேச டைரெக்டாக தைரியம் இல்லை அப்படின்னா நடுவில் இருக்கிற மிடில் பர்சன் யாராவது இருக்காங்க, இல்லை அவங்க சைடு பீப்புள்னு இருக்காங்க, யாரால் பேச முடியுமோ அவங்கள வச்சு விஷயத்தை வந்து எடுத்துக்குவாங்க. சரி, இட்ஸ் ஆல் பிகாஸ், அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா சிம்பிளாக வந்து உங்ககிட்ட கேட்டாவே வந்து எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஆனால் இவங்க இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிக்கிறாங்க. பேரு கிடக்கூடாது, தன்னை வந்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஒரு மாதிரி எனக்கு ஈகோ பிரச்சனை, ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அப்படியே கோவம் வந்துடும். இந்த ஷோ ஆஃப்க்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது உங்கள் பார்ட்னர். அதைத்தான் வந்துட்டு அதாலே வந்துட்டு அதுவும் சரியான சேர்க்கை இல்லாததுனாலே வந்துட்டு நல்ல உறவுகள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க லைஃப்பில் ஒரு சில நல்ல உறவுகள் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கும், அதையுமே இப்படி தான் ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. சேம் உங்கள் விஷயத்துலேயும் அதே தான். எப்பயுமே ஒரு டாக்ஸிக்கை நோக்கியே உங்களோட பார்வை கவனம் போகிறது. பார்ப்போம் ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ் என்னவா இருக்குது உங்களுக்கு.
ஏன்னா இவங்க நிறைய யோசிச்சு ட்ரெயின்ட் ஆயிட்டாங்கங்க ஆல்ரெடி. ஒரு பதில் வந்து பல வழியில் யோசிச்சு இவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவங்களும் வந்து உதவி செய்யலை. சரி இப்போ என்ன பண்ணலான்னு பல குழப்பத்துக்கு நடுவில் நம்மளா உட்காந்து யோசிச்சு ட்ரெயின் ஆகிறதுக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் எடுத்துருவோம் இந்த டைமு, ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இன்னொரு பக்கம் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் இன்ன வரைக்கும் ஒரு சில பேர் அந்த பர்சனோட ஆன்சருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்கள் சைடில் இருந்து ஒரு சில மூமெண்ட்ஸ் கூட வந்துட்டு அங்கே போயிட்டுருக்கலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனல் மெசேஜின்னு கொடுத்துட்டோன்னா அவங்களும் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்களும் வந்து திரும்ப திரும்ப அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்கல்ல. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாத்தையும் வந்துட்டு என்னங்கிறத பார்த்துடலாம். அந்த டெசிஷன் அப்படின்றது இருக்குது. இந்த ஒரு தாட்டுக்கு வந்தபடி இருக்குது. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ண மாதிரி இது வரைக்கும் யாரும் மோஸ்ட்லி வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பொறுமையா இந்த வீடியோ பார்க்குறீங்க. சரி, உங்களுக்கு ஏஞ்சல் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, திஸ் டைம் வந்துட்டு உங்களோட சோல் வந்து கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கான பதில் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த பர்சனோட வருகையாக இருக்கட்டும், அந்த டைமில் எடுக்கிறப்போ உங்களுடைய ஆள் மனசு என்ன சொல்லுது அதை கேளுங்க. சம்டைம்ஸ் வந்து நீ விடாத, நீ வந்துட்டு ஒரு ஒரு உனக்கான நியாயத்தை நீ கேட்டுரு, நீ அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, முதல்ல நீ கன்க்ளூஷன் எடு, இதுக்கு ஃபைனலாக என்னங்கிற ஒரு முடிவை நீ கேட்டுட்டு அடுத்து ஒரு லைஃப்பை பாரு. ஸோ இது உங்களோட சோல் சொல்கிற விஷயமா இருந்துச்சுன்னா உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் அது வந்துட்டு கண்டுக்காத, எதையும் ரொம்ப பெருசாக்கிக்காத, என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு விட்டுட்டு உன் லைஃப்பை பாரு. இல்லை பார்ப்போம் என்ன தான் பதில் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு பக்கம் சொல்லுது. ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் சோல் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளை வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா விட்டு விட்டு போகாதீங்க. ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுங்கிறது இப்போ அவங்க மட்டும் ஒரு 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 முடிவை நோக்கி வரல, உங்களுக்குமே இது சம்மந்தமாக ஒரு முடிவு தேவை. ஸோ திஸ் இஸ் டிவைன் கால்னு தான் சொல்லணும். இந்த காலை அட்டன் பண்ணுங்கள். கேட்கணும்னு நினச்ச விஷயங்களை வந்துட்டு கேளுங்க. நேரடியாக வராங்களோ இல்லை தேர்ட் பர்சன் வச்சு வராங்களோ யாரை வச்சு வேணால் வரட்டும், கேட்டு விட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் சான்ஸ், உங்கள் கால். இதை அட்டன் பண்ணலன்னா தென் இட்ஸ் யுவர்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கான பதில் வந்துட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். கெட் கிரவுண்டட். கிரவுண்டிங் எனர்ஜி ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப எம்பத்தட்டிக் நேச்சர், பாவம் பார்க்குறவங்க, இறக்கம். இப்போ உங்களை காயப்படுத்தினவங்களே வந்து 4 எமோஷன் சென்சிட்டிவாக பேசிட்டா போதுமே, உடனே பாவம் பார்த்துருங்க. அச்சிச்சோ சரி ஓகே, நீ என்ன பண்ணுவேன் அந்த டைமில்? உன் இடத்துல யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க, நானாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி டயலாக்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நிப்பாட்டிடுங்க. இதுதான் உங்களோட லைஃப்பில் எல்லாருமே அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு காரணம். சென்சிட்டிவாக இருங்க, வேண்டாம்னு சொல்லலை, பட் அது உங்களை அழிக்கிற அளவுக்கு இருக்காதீங்க. எம்பத்தட்டிக் ஓகே, பாவம் பார்க்குறீங்களா ஓகே, பட் அது உங்களே பாவம் பார்க்குற அளவுக்கு இருக்காதீங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸே அதுதான் வந்து சத்தமே போடுறாங்க. இதெல்லாம் மெசேஜ் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு வார்னிங் தான். உங்கள் நிலைமையே பாவம் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு இன்னும் மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து பார்த்து லைஃப்பில் ஒரு பிடி இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. பண்ணாதீங்க. சரி, உங்களோட பாஸ்ட் பர்சன்ஸ்க்கு உங்களை ஈஸியாக வந்து எப்போ வேணாலும் வந்து ஆக்சஸ் பண்ணலான்ற இடத்த கொடுத்ததே நீங்கள் தான். ஸோ டோன்ட் டூ தட். ஹைலி சென்சிட்டிவ், ஹைலி சென்சிட்டிவ். அது வார்த்தையால் கூட சொல்ல முடியாத அளவுக்கு சென்சிட்டிவில் உட்காந்துருக்கீங்க. வேண்டாம். யூ நீட் மோர் ஆஃப் கிரவுண்டிங் தேவைங்க. அப்போ என்ன பண்ணலாம்? கனெக்ட் வித் நேச்சர் போங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே போயிட்டு வர்றது, ஒரு காத்தாட ஒரு வண்டியில் போகிறது, இல்லை வாக்கிங் போகிறது, வெளியே போக முடியலனா மாடி டெரஸில் வந்துட்டு வாக் பண்ணுறது, சோலோவான ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரிலாக்ஸ் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்டையுமே வந்து ஒரு ஸ்டேபிள் பண்ணும். 1 நாள் 2 நாள் எடுத்துகிட்டு உடனே அது கிளிக் ஆகலை அப்படி சொல்லாதீங்க. அதை ரெகுலராகவே வைங்க. ஓகேவா? ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சோல் உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை கொடுக்குது, ஆனால் அது நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்சனே வந்து ஒரு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் தெரிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்மந்தமாக ஒரு விஷயம் முடிவுக்கு வருது, ஏதோ ஒரு விஷயம் ஒரு முடிவை நோக்கி கொண்டு போகணும்னு இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண இருக்கீங்க?
சரி, இப்போ மறுபடியும் வந்து பேசணும்னா, என்ன பேசணும்? என்ன கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு தெளிவா இருங்க. ஓவர் எமோஷன்ஸ், ஓவர் குழப்பங்கள் வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு ஏஞ்சல் சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, உங்களுடைய பர்சன் ஒரு ஓவர் திங்கரா இருக்காங்கன்னா, நீங்க அத விட டபுள் மடங்கு ஓவர் திங்கர். ஆனா என்ன, அவங்க ரொம்ப சுயநலமா ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. தன்ன பாதிக்காத அளவுக்கு பண்ணுவாங்க. நீங்க எமோஷனலா பண்றீங்க. உங்களால மத்தவங்க பாதிக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட்ல பண்றீங்க. அதுதான் 2 பேரோட டிஃபரன்ஸ். ஓகே சார், நம்ம பார்ப்போம். பிக்கப் ஃபைல்ல போய் பார்ப்போம். வேற என்னென்ன மெசேஜஸ் இருக்குன்னு. ஃபைல் நம்பர் 1க்கு வந்து நான் இந்த ப்ளூ கலர் பென்சில் கொடுக்குறேன். ஃபைல் நம்பர் 2க்கு இந்த ரிங்கு. ஃபைல் நம்பர் 3க்கு இந்த பிரேஸ்லெட். ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலும் பார்க்குறனாலும் எஸ் பார்க்கலாம். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஃபைல் நம்பர் 1 நீங்கள் வந்து ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. ஆனால் உங்களோட பாண்டிங்கில் அவங்களுக்கு ஒரு ஒரு லவ் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப அசால்ட்னஸ் அதிகம். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. இடையில் நிறைய டைம் வந்து அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக அவங்க விட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ இல்லை. இப்போ ரொம்ப ரெஸ்பான்சிபிள் சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம், ஒரு ஃபோர்ஸ், ஒரு அழுத்தங்கள் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் அவ்வளோ அசால்ட்டாக கேஷுவலாக இருந்தது. பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், அந்த டைமில் என்னவோ அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து இப்போவும் சரி, இனியும் வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த பாண்டிங்க்கு எதிர்காலம் இருக்குதா இல்லையா, அது இருந்தால் அது எப்படி கொண்டு போகலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஸோ உங்கள் விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன், ஒரு ஃபைனல் முடிவு அதை நோக்கி தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒரு தெளிவான ஒரு முடிவை நோக்கி அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்கள வந்து ஒரு சில சூழ்நிலைகள் கொண்டு போய் தள்ளி வச்சிருக்கு. இந்த உங்களுக்கு கேட்கலாம், திடீர்னு எங்கேருந்து இந்த ஒரு விஷயம் வருதுன்னு. இது அவங்களா யோசிச்செல்லாம் வரலை. பட் ஆனால் அந்த ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்கள வச்சிருக்குது ஒரு சில சூழ்நிலைகள். ஆனால் இந்த லவ் மட்டும் உங்கள் விஷயத்தில் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு லவ் அது மட்டும் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லாமே ஒரு மைனஸுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டேபிள் பிடிப்பு இல்லைங்க. அதாவது உங்கள் பாண்டிங்கில் எதை வேணால் மாற்றலாம், எப்படி வேணாலும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போய்க்கலாம் அப்படின்றபடி தான் இருக்குது. அதாவது அவங்கவுங்க சுயநலத்துக்கு மாற்றிக்கலான்றபடி தான் இருக்கே தவிர ஒரு பிடிப்பே இல்லை. இது ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பான கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னா, என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு பிரிவு அப்படின்றது இல்லாமல் மறுபடியும் திரும்ப திரும்ப ஒரு ரீகனெக்ட்னு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு பிடிப்புங்கிறதே இல்லையே. ஒரு சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் சூப்பராக கொண்டு போகலாம், நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு செட் ஆகாது அப்படின்றபடியும் வந்து இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், லவ்வுங்கிற ஒரு பாயிண்ட்டு மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கு. பட் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம், பணம், வாழ்க்கை அப்படியே சேர்த்து வச்சு பார்க்குறப்போ அதில் தான் பிரச்சனை வருது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் மூலியமாக அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டுங்கிறது கிடைக்காது. லவ் மட்டுமே தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது.
ஆரம்பத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கனெக்ட் ஆன புதுசில் இல்லை அந்த அந்த டைம் பீரியடில் மேபி அவ்வளோக்கும் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மோஸ்ட்லி இருந்திருக்காது ஒரு சில பேரோட விஷயத்தில். ஆனால் இப்போ போக போக வந்து இந்த லவ் எல்லாம் ஓவராக கிடைச்சதுனாலேயோ என்னவோ எல்லாமே வந்து லைஃப்பை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி லைக் இன்னும் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அந்த லவ்வை கொஞ்சம் கால்குலேட்டிவாக கொடுத்துருக்கலாமோ, ஒரு ஒரு அளவு கடந்து போனதுனால அதனோட அருமை தெரியாமல் போயிருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் வந்து இருக்குது. ஸோ ஆனால் வந்து இவங்க இப்போ வந்து அவங்க ஒரு டிவைன் ஒரு ஒரு கால் வந்திருக்கு. ஏதாவது ஒரு டெசிஷன் எடு, இப்படியே சும்மா அலைய வச்சுட்ருக்காத, இப்படியே சும்மா வந்துட்டு எஸ்ஆர்னோ கேம் விளையாண்டுட்டு இருக்காத, ஒரு ஃபைனல் டெசிஷன் எடு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் கனெக்டிவிட்டி இருக்குது. பேசுகிறாங்க, பேசலை, பிளாக்ல இருக்குது, என்ன ரீசன் சொன்னாலும் சம்வேர் த ஒரு ஒரு கனெக்ஷன், ஒரு ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் இருக்குது. பார்ப்போம் வேறு என்ன மெசேஜ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஆனால் அவங்க கொடுக்குற ஆன்சரை நீங்கள் எடுத்துக்குவீங்களா, இல்லை எடுத்துக்காமல் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, ஸோ உங்கள் இமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அதையுமே பார்க்குறாங்க. அந்த அந்த சிச்சுவேஷனில் உங்களையும் வச்சு பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், பேரு கேடாமல் வெளியில் தெரியாமல் ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட மெசேஜ், ஓ நியூ பிகினிங். ஓகே, எனக்கு 2 வந்திருக்கா. ஐ டேக் திஸ். சம்திங் லவ்லி வில் க்ரோ ஃப்ரம் திஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோடைய மெசேஜஸ் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. See, you are not anyone's choice. நீங்கள் வந்து அவ்வளோ கொடுத்துருக்கீங்க இதுக்கு. அவங்க உங்களை சாய்ஸாக தான் வந்து ஒரு கட்டத்தில் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போது உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அவங்க தன்னோட வாழ்க்கைக்காக ஒரு முடிவு, ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு நிலைமையில் வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அவங்க அவங்கள நோக்கி தான் எல்லாமே. இந்த டெசிஷன் வந்து கம்ப்ளீட்லி அவங்களுக்காக அவங்கள நோக்கி தான் எடுக்கிறாங்களே. ஸோ நீங்களும் எடுங்களேன். ஸோ இன்ன வரைக்கும் பைல் நம்பர் 1 நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் எதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. பட் திஸ் டைம் ஒரு நல்ல ஒரு டெசிஷன் தேவை. நீங்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றலாம், ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை வாழலாம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்கிறத கொண்டு போகலாம். ஸோ இப்போ மேபி அந்த பர்சனுடைய பவர் உங்கள் லைஃப்பில் இருக்காது. மிஸ்ஸிங்கிறது வேணால் சொல்லலாம், நான் மிஸ் பண்ணுறேன், பேச ஆள் இல்லை, அப்படி மிஸ் பண்ணுறது வேணால் சொல்லலாமே தவிர அவங்களுடைய டாமினேட்டிவ் பவர் கிடையாது. உங்களை ரொம்ப வந்து பேசியிருப்பாங்க, ரொம்ப மனக்காயங்கள்லாம் ரொம்ப கொடுத்துருப்பாங்க. இப்போ அது இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு க்ளீன் ரோடு மாதிரி தான் இருக்குது. உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் உங்களுக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா கூட முடியும். டைம் இருக்குது. அந்த பர்சன் இருந்த வரைக்குமே டைமே இல்லாமல் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கான டைம் இருக்குங்கிறப்போ ஏன் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அவங்க தனக்காக யோசிக்கிறாங்க, அவங்க என்ன முடிவு வேணால் எடுத்துகிட்டு வரட்டும், பட் அது பியூர்லி அவங்களுக்காக. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்காக யோசிக்கலாம்ல. ஸோ இது என்ன அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் வந்துட்டு இது ஒரு எனதர் நியூ சான்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க வர்றப்போ, அந்த டைம் வர்றப்போ ஆன்சர்ஸ் எப்படி கொடுக்குறீங்களோ அது ஒரு பாயிண்ட். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போயிலிருந்தே இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் ஜஸ்ட் சம்திங் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்காக. ஓகே, ஸோ ஐ திங்க் ஏஞ்சல்ஸோடைய மெசேஜ் வெரி கிளியராக இருக்குது. இவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, சரி, இவங்களையும் தாண்டி உங்கள் லைஃப்பில் இன்னும் மேனிஃபெஸ்ட் பண்ண நிறையா இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ரிங் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 2 ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். Do it for you.
பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பர்சனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த லவ் வாஸ் ரியல். அதில் விளையாண்டுருக்கு வேண்டாமே, தெரிஞ்சு காயப்படுத்திட்டோமே, அவ்வளோ வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்க வேண்டாமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போது உங்கள் சைடு பீப்புளும் நினச்சி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க வந்து நிறைய டைம் வந்து உங்கள் விஷயத்தில் ஒரு முடிவை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணி பேக் வாங்கியிருக்காங்க. ஆனால் உங்கள் சைடு பீப்புள் நினச்சி அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு யோசனை, ஏன்னா உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறாங்களோ. நீங்கள் உண்மையில் அவங்க கூட இருந்தப்போ வந்துட்டு ஒரு வீக் அண்ட் இன்னசென்ட்டாக இருந்திருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் ஜென்ரலி ஸ்ட்ராங் தான், ஆனால் உங்களுடைய பலம் எல்லாத்தையுமே அவங்களுக்காக யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக இல்லை. இப்போ நீங்கள் நிறையா சம்பாதிக்கிற பர்சன், ஏர்ன் பண்ணுறீங்க, அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க. உங்கள் கையில் காசே இல்லைன்னாலுமே வெளியில் வாங்கியாவது அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்க ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும், அவ்வளோ செஞ்சீங்க. ஆனால் அந்த தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பர்சனுக்கு இருக்குது. பட் ஸ்டில் இப்போது அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து அந்த ஒரு அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு தாட் வந்து இருக்குது. என்ன கோவங்கள் இருந்தாலும், என்ன ஒரு ரீசன் சொல்லியிருந்தாலும், அந்த ஹர்ட் நம்பின டைமில் ஹர்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட். ஏன்னா இது வந்து ஆல்தோ வந்து ஒரு பாவம் பார்த்தாலும் உங்கள் விஷயத்தில் தனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருமோன்ற ஒரு பயம். இப்போ இவங்க ஒரு கன்க்ளூஷனே, ஒரு சாரியோ ஒரு அப்பாலஜியோ கொடுக்க வாய்ப்பு இருக்கும். நேரடியாக வர்றதுக்கு சான்சஸ் லோவாக இருந்தாலும் மறைமுகமான அப்பாலஜியாவது எடுத்துக்கலாம். ஆனால் அப்போவுமே தன்னை அதை பாதிக்கக்கூடாது, உங்களுக்கு செஞ்ச விஷயம் தன்னை பாதிக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த டைமில் ஒரு சில பேரோட ஒரு சீரியஸான டிஸ்கஷனில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அவங்களோட லைஃப் கதையை சொல்ல, நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் பண்ணேன், அதனால் இப்போ இதனோட நான் பண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் வர ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணுனா இதுக்கான விளைவுகள் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு கூட அவங்களுக்கு ஒரு பயம். ஸோ இப்போ ஒரு மேஜரான ஒரு முடிவு எடுக்கிறதுல இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பயமூர்த்தி வச்சதுனால தான் வந்து இப்போ அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா இது நான் ஒரு விஷயம் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் வந்ததுன்னா என்னால் அதை பார்க்க முடியாது. எதுவுமே ஒரு செல்ஃபிஷான ஒரு டெசிஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தான் பண்ண தப்புங்கிறது அந்த நம்பி ஏமாற்றிருக்க வேண்டாங்கிறது தான். அது ஆரம்பத்திலே வந்து ஏன்னா இந்த பாண்டிங்கில் ஒரு கட்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிருக்கு. அதை சொல்லியிருக்கலாம். உங்கள் பாயிண்ட்டே அதுதான். உனக்கு ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட்டு போயிருந்துச்சுன்னா அதை அப்போவே சொல்லியிருக்கலாம். அவ்வளோ தூரம் நம்ப வச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லாத டைம்லலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி பாசமாக பேசுகிற மாதிரி நடித்தது தான் வந்து பிரச்சனை. இப்போது அப்படியே நடிச்சிருக்கணும், உண்மையாக இருந்திருக்கலாமே. வேண்டான்னா வேண்டான்னு சொல்லியிருந்தால் என் லைஃப்பை நான் பார்த்துருப்பேனே. அதுக்கப்புறம் என்னென்னமோ ரீசன்ஸ் வந்து சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, பேர் கெட்டு போய் என்னென்னவோ வந்து சொல்லி கடைசியில் வந்து இப்படி கழட்டி விட்டுருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இவங்களை நினச்சி ஒரு கற்பனை வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. இது ஒரு ஜஸ்ட்டாக இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் இது வெறும் பாண்டிங், வெறும் நார்மல் ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான், ஜஸ்ட் பாண்டிங். ஆனால் உங்களுக்கு இது ஒரு லைஃபாக வாழ்ந்திருப்பீங்க. உங்கள் கற்பனைகளில் ஒரு நாளும் ஒரு சீன் ஆஃப் லைஃப்பை வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கோபம், ஏக்கம் இருக்குது. அப்படி அவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்க வேண்டாம். இவங்களுக்கும் அதுதான், ஆரம்பத்திலே நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்திருக்க வேண்டாம். ஆனால் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வெறுப்புகள் 1000 இருந்தாலும் நீங்கள் காமிச்ச அவங்களோட கோவ டைம்லையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம் வந்து அவங்களுக்கு இன்னும் மனசில் இருக்கு. தன்னை வந்து என்னோட கோவத்தையோ என்னோட டெம்பர், அந்த ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, ஷார்ட் டெம்பர் ஆகிறது, குயிக்காக ரியாக்ட் பண்ணுறத ஹேண்டில் பண்ணுறது யாரால் முடியும்னா அது உங்களால் முடியும். ஏன்னா இன்ன வரைக்குமே அந்த பர்சனோட லைஃப்பில் அவங்களுடைய கோவத்தை யாராவது ஹேண்டில் பண்ண முடியுமானா இன்ன வரைக்கும் ஆள் இல்லை, முடியல யாராலையும் அந்த சைடில். பட் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆசைகளும் இருக்குது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு சில விஷயங்களில் பாசிட்டிவாக இருந்தாலும் சேரணுமா அப்படின்ற பாயிண்ட் வர்றப்போ தான்
குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா இது நீங்கள் சேரணுன்ற ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் இது லாங்காக கொண்டு போகிறது கஷ்டங்கிறதுல அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்பி ஏமாற்றிட்டேன், இவ்வளோ ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லி முடியாத ரிலேஷன்ஷிப்புக்கு நான் ஹோப்பை கொடுத்து ஏமாற்றிருக்கேன். ஐ மீன் அவங்க வந்து உங்களை ஏமாற்றிருக்காங்க. இப்போ மறுபடியும் அதே ஹோப்பை கொடுத்து, ஏன்னா இது வந்து இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக ரொம்ப வருஷங்களாக கூட கொண்டு போக முடியாதுன்ற ஒரு பிலீஃபில் இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க மாற போகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு புது விஷயத்தை நோக்கி போகிறாங்க. அதுக்கு நீங்களும் மாறணும், என்டையர் சூழ்நிலைகளும் மாறணும், எல்லாமே மாறினா தான் முடியும். ஆனால் அது முடியாத ஒரு காரியங்கிறத அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃப்யூச்சரோட நீங்கள் சேர முடியுமா, உங்களால் அதோட merge ஆக முடியுமா, மாற முடியுமா, சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா, மறுபடியும் இவங்களை நம்பி சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா, பல விஷயம் யோசிக்கிறாங்க. ஆனால் இது விஷயமா வந்து அவங்களுக்கு உங்ககிட்ட அப்பாலஜிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை ஓப்பனப்பாக அவங்க பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னோட நீ இன்னும் வரணும், லைஃப் லாங் கொண்டு வரணும்னா எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீ ஏற்றுக்குவியா, உன்னால் முடியுமா? ஸோ த ரியல் கொஷின் மார்க் அப்படின்றது இப்போ உங்ககிட்ட வந்து நிற்கும். உங்களுடைய ஆன்சர் என்னங்கிறது நிற்கும். ஆனால் ஏஞ்சல்ஸுடைய பாயிண்ட் என்ன? ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு என்ன லைஃப்பில் வேணுமோ அதை பண்ணுங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணாதீங்க, பண்ண வரைக்கும் போதும். உங்களுக்கு இப்போ நீங்கள் சப்போஸ் அவங்களுக்காக மாறுறீங்கன்னே வச்சுக்கோங்க, அப்படியே மாறுற மாதிரி இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கா, ஒரு ஆதாயம் கிடைக்குதா? ஓகே, திங்க் பண்ணுங்கள், யோசிங்க. இல்லை மாறுனா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்காக மட்டும்தான், அதில் எனக்கு எந்த ஆதாயமே கிடையாது, நோ யூஸ் அப்படின்னு உங்களுக்கே தெரியுதுன்னா எதுக்கு மாறணும்? ஏற்கனவே சென்சிட்டிவாக இருந்தது போதாதா, இன்னும் மறுபடியும் இருக்கணுமா? ஸோ ஏஞ்சல்ஸோட விஷயம் வெரி கிளியர். எந்த ஆன்சர் கொடுக்கறதா இருந்தாலும், எதை செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்குதான்னு பார்த்துட்டு செய்யுங்க. மறுபடியும் சும்மா போய் அவங்களுக்காக வந்துட்டு செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட வேண்டியது, ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுக்குள்ளார மறுபடியும் போக வேண்டியது, தனிமைக்குள்ளார போக வேண்டியது. இது வரைக்கும் நீங்கள் எடுத்த நிறைய விட்டு கொடுத்து போனது, எடுத்த டெசிஷன் உங்களை அந்த லெவலில் கொண்டு போய் விட்டுருச்சு. இனியும் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது சரி ஆகுமா, அவங்கள நம்ப முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவெடுங்க. பிளைண்டான டெசிஷன்ஸ் முடிவு எடுத்துடாதீங்க அகெயின். ஸோ இது ஒரு யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இது உங்களோட கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, கேர்ஃபுல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். உங்களோட பர்சனுக்கு ஆக்சுவலி ஐ கேன் சீ லைக் ஒரு சில ஹீலிங், ஒரு சில பீஸ்ஃபுல்னஸ் இந்த இடத்துல தெரியுது. ஆனால் ஜென்ரலி உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ஒரு அவ்வளோ நெகட்டிவ் ஒப்பீனியன்லாம் கிடையாது. ஆனால் சுற்றி இருக்கிற அப்போ ஸ்ட்ராங் ஃபெமினைன் தேர்ட் பார்ட்டி இருக்குது. அதாவது இந்த பர்சனை முடிவெடுக்க வைக்கிறதே வந்து அவங்க தான், அவங்க சொல்கிறது தான் இவங்க கேட்கணும், அவங்க முடிவு இவங்க வந்து பதில் சொல்கிறது. உங்கள் பர்சனுக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் விஷயத்தில் ஒரு ஒரு பதில் எடுக்கிறாங்க, இது வரைக்குமே ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அவங்க முடிவாக இருக்காது, அந்த தேர்ட் பார்ட்டின்னு இருக்குள்ள சம் ஃபீமேல் மெம்பர் அவங்களோட முடிவு. இவங்க அங்கே கேட்பாங்க, அப்படியே வந்து இங்கே சொல்லுவாங்க, அது மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலே வந்து உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அவ்வளோ நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க. ஆனால் வேறு வழி இல்லை, ஏன்னா தேர்ட் பார்ட்டியோட சரண்டர் ஆகணும். ஏன்னா இவங்க ஏதோ ஒரு வழியில் அந்த தேர்ட் பார்ட்டியில் டிபெண்ட்டாக இருக்காங்க, அதாவது அவங்கள சார்ந்து இருக்கிற சூழ்நிலைகள். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த எமோஷ்னலான பிளாக்மெயிலாக இருக்கட்டும், மேனிப்புலேட் பண்ணுறதா இருக்கட்டும், சும்மா அந்த வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி சொல்லி அதிலிருந்து ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு இந்த பர்சன், இந்த தேர்ட் பார்ட்டி.
ஏன்னா இவங்களையுமே வந்து பிளாக்மெயில் பண்ணி ஏதோ ஒரு எமோஷ்னல் இதை பண்ணி பயமூர்த்தி தான் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்க இது வரைக்கும் உங்கள் சார்ந்து ஒரு முடிவு எடுத்ததே கிடையாது. உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லுவீங்க, இவங்க வந்து என் கூட இருந்தப்போ நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு தான் விலகி போனாங்க. அண்ட் நான் ரொம்ப உறுதியாக சொல்லுவேன், ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இண்டிவிஜுவலாக நீங்கள் எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ண ஆள் தான், ஹாப்பியாக இருந்த ஆள் தான். அவ்வளோக்கும் ஜட்ஜெல்லாம் டைரெக்டாக உங்களை பண்ணலை. ஆனால் வேற ஆளால் தான் இவ்வளோ மாற்றினாங்க. முடிவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறப்போ சரின்ட்டு இருப்பாங்க. கொஞ்சம் விலகி வர்றது, இல்லை இந்த தேர்ட் பர்சனோட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே நோ சொல்லிடுவாங்க. முடிவை டக்குன்னு மாற்றி விட்ருவாங்க. ஸோ நான் சொன்னேன்னா, நான் பேசுனேன்னா, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களையவே வந்து குழப்பி விடுற அளவுக்கெல்லாம் வந்து நடந்திருக்கும். ஆனால் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நல்லா தெரிய வருது, உங்கள் பர்சனுக்கு ரொம்ப நல்லா தெரிய வருது, இவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாகணும். என் வாழ்க்கைக்கு நான் எடுக்கிற முடிவு தான். இவ்வளோ நாள் வந்து ஒரு தேர்ட் பர்சன் பேச்செல்லாம் கேட்டாச்சு, இனிமேல் வந்துட்டு இவங்க அவங்களோட பேச்சு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை செய்ய ரெடியாக இருக்காங்க. ஸோ யூனிவர்ஸாக இருக்கட்டும், டிவைனாக இருக்கட்டும், அவங்களுக்கு அதுக்கான ஒரு மெசேஜ், ஒரு கனெக்ஷன் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க லைஃப்பில் ஒரு பிடிமானத்துக்காக மட்டும்தான் வந்து அந்த தேர்ட் பர்சன் பேச்சு கேட்குறது, இல்லை வேறு யாரோட ஒரு கனெக்ஷனில் இருந்ததுன்னு இருக்கும். ஆனால் அந்த பிடிமானம்ங்கிறது அவங்க லைஃப்பில் கிடைச்சிரும். அது கிடைச்சதுக்கப்புறம் இனி எல்லாமே இவங்க எடுக்கிற முடிவுகள் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும். ஆனால் இவங்க எடுக்கிற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்கள் மேலே அவ்வளோக்கு வெறுப்பு இருக்காது. ஸோ உங்கள் விஷயத்தில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அதை ஒரு ஓவர் திங்கிங் பண்ணாமல் டென்ஷன்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஃபார் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கீங்க, சப்போர்ட் சிஸ்டமாக மட்டும்தான் இருந்திருக்கீங்க. அது நல்லாவே தெரியும். ஸோ அதை ஒன்ஸ் அகெயின் அதை எடுத்துக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. உங்களை பகைச்சிக்கணுங்கிறத அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா பகைச்சிக்கிட்டா வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்காதுங்கிறது தெரியும். ஓகேவா. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தேர்ட் பர்சனாலேயே உங்களுடைய பர்சனோட சரௌண்டிங்ஸே குறைஞ்சிருக்கும். நீங்கள் இவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது, இவங்கக்கிட்ட சண்டை போடுறது ஆக்சுவலி இவங்கக்கிட்ட கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற தேர்ட் பர்சன் கிட்டங்கிற மாதிரி இருக்கும். இவங்க வெறும் ஷேடோ மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு நிழல் மாதிரி தான் இருந்திருப்பாங்க. உண்மையான ரியல் சண்டே யாருக்கும் உங்களுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் தான் நிறைய இடங்களில் நடந்திருக்கும். ஆனால் இந்த டைம் அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சில மெசேஜஸ், ஒரு சில வேகங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு தெளிவுன்னு சொல்லலாமா கிடைக்கிது. ஸோ டெசிஷன்ஸ் எடுத்துருவாங்க. உங்கள் மேலே இருந்த அந்த வெறுப்பு ஏற்றி வச்சது கோபம் தனியாக ஆரம்பிக்கும். பேசணுங்கிற இருக்கும். மறுபடியும் பழையபடி அந்த பாண்டிங் கனெக்ட் ஆகிறது, ரொம்ப நாட்கள் நிற்கிறதுங்கிறதுல 2வது பட்சம். பட் ஆனால் அந்த ஒரு பேசுகிறதாவது வந்துட்டு இருக்கும். நார்மலாக ஒரு கனெக்ட் ஆகிறது அதாவது வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இவங்களுக்கு உண்மையிலே சொல்ல போகணுன்னா, ஏன் ஒரு ஃபைனல் இதுக்குள்ளே வராங்கன்னா, இவங்க கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா ஹெல்த் வைஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெயின்ட் ஆகிருக்காங்க. அதாவது வெளியிலேருந்து பார்க்க சம்டைம்ஸ் ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஜிம்முக்கு போகிறாங்க, இல்லை எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணுவாங்க, இல்லை நல்லா வாக்கிங் பண்ணுறாங்க, நல்ல பேச்சு குரல்லாம் பயங்கரமாக இருக்குதே, பேசுனாவே சவுண்டு பயங்கரமாக கேட்குது அவங்க வாய்ஸு. பட் ஆனால் அவங்களுக்கு இன்டர்னலி சம் கைண்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இனி ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே யாரையும் பகிச்சிட்டு சண்டை போட வேண்டாம் அப்படின்ற ஒரு அமைதியாக போயிடலாம், ஒரு சமாதானமாக போயிடலாம்ன்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம்ங்கிறது ஹெல்த்துமே எனது ஒரு முக்கிய ரீசனாக கொண்டு வரும். ஃபிசிக்கலி, மென்டலாகவும் சரி, இமோஷ்னலாகவும் சரி, ஒரு ட்ரெயின்ட் ஆனதுங்கிறது இந்த ட்ரெயின்டுங்கிறது ஒரு நார்மல் வேர்டு தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். லைஃப் என்ன இது அப்படின்ற ஒரு எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெறுப்புடைய எட்ஜ், அந்த மாதிரி ஒரு சைன் வந்து காமிக்குது. பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வீக்னஸ் இருக்குங்க, ரொம்ப வீக்னஸ் இருக்குது இப்போது. உண்மையிலே அவங்களுக்கு வந்து முடியல, ஆனால் அது வெளியே காமிக்கவே மாட்டாங்க.
பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஞ்சல்ஸோட மெசேஜ் வெரி கிளியர். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து லைஃப்பில் நிறைய காசிப்பாக இருக்கட்டும், ரொம்ப நெகட்டிவ் அந்த 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 இதுக்குள்ளே ரொம்ப சுற்றியாச்சு. இனி வந்து லவ்ங்கிற ஒரு எனர்ஜியில் சரண்டர் ஆக ஆரம்பிங்க. ஸோ இனி வந்து உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத தாண்டி உங்களோட ஹெல்த்துக்கு எது நல்லதோ அதை பண்ணுங்கள். ஓகே, எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்களோட இருந்தால் காசிப் மட்டும்தான் பேசுவாங்க, நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கும், லைஃப்பில் சந்தோஷத்தையே பேச மாட்டாங்க, நல்லதே பேச மாட்டாங்க, ஆனால் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்சனோட இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் என்ன ஆகிறது, உங்கள் லைஃப் என்ன ஆகிறது. ஆனால் அதுவே ஒரு நியூ சரௌண்டிங்ஸாக இருந்தாலும் கூட ஒரு நிம்மதி இருக்குது அப்படின்னா அந்த சரௌண்டிங்ஸை பிடிச்சிக்கலாமே. ஏன்னா வரக்கூடிய டைமில் பைல் நம்பர் 3க்கு ஒரு நியூ சரௌண்டிங்ஸ், ஒரு நியூ சர்க்கிள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு புது பழக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போது நீங்கள் முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காக உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு உங்களை உதாசனப்படுத்திட்டு போன பர்சன் அவங்களுக்கு உட்கார்ந்து பதில் கொடுக்கணுமா, அவங்க மனசுக்கு ஆறுதலாக இன்னும் நிற்கணுமா, இல்லை உங்களோட லைஃப்னு ஒன்று இருக்குது, நீங்களும் உங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, நீங்களும் தான் வந்து ஹெல்த் வைஸில் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு லவ் கொடுக்குற, ஒரு அன்பு கொடுக்குற ஒரு சரௌண்டிங்ஸ்குள்ளார நான் போய் செட் ஆகட்டுமா. இப்போ என்னன்னா பைல் நம்பர் 3 ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் நிற்பீங்க. ஒன்று இந்த பக்கம் போட்டா இல்லை இந்த பக்கம் போகட்டான்ற ஒரு சூழ்நிலை வரும். உங்களோட மனசு அந்த பர்சனுக்கு தான் ஒரு போகும். ஆனால் ஏஞ்சல்ஸ் டிவைனோட ஆன்சர் ஃப்யூச்சர் என்ன, அந்த பர்சன்கிட்ட போனாலுமே சரி, அந்த பர்சன்கிட்ட பேசினாலுமே பாசிட்டிவ் வருதா, எங்கேயாவது பாசங்கீசம் ஏதாவது வருதா, எங்கேயாவது நல்ல மைண்டு இருக்குதா. ஒரு மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசி வச்சாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மைண்டு, இல்லை ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ் பேசினா கூட ட்ரெயின் ஆகுதா, தலைவலி எடுத்துருதா, ஐயோ ஃபோனை சீக்கிரம் வைங்க எப்படா வைப்பாங்கன்ட்டு இருக்குமா. அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஓகேவா. ஸோ பைல் நம்பர் 3 உண்மையிலே ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் இருக்க போகிறீங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது கொடுக்குதோ, உங்கள் மென்டல் அண்ட் இமோஷ்னல் ஹெல்த்துக்கு நல்லது கொடுக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஆசைப்படுறது ஓகே தான், பட் அந்த பர்சனோட முடிவுகள்னால உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் சந்தோஷம் வருதுங்கிறத தாண்டி லாங் டேர்மில் வருதான்றதை பாருங்கள். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலிங் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். மறுபடியும் போய் நீங்கள் எடுக்கிற முடிவில் எப்படி சிக்கிறீங்களா இல்லை வந்து தெளிவாகிறீங்களாங்கிறது இனிமேல் தான் இருக்கும். ஒரு ஒரு மூவி மாதிரி தான் பைல் நம்பர் 3யோட வாழ்க்கை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.